السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் தொழுகையை சுன்னத்தான வழியில் நிறைவேற்றிவிட்டு அவனது மார்க்க உபதேசங்களை செவிசாய்க்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு நாம் ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாள் கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய நாம் அனைத்து முஸ்லிம்களும் இந்த நாளை எப்படி மகிழ்ச்சிக்குரியதாக சந்தோஷத்திற்குரிய தருணமாக நாம் அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றோமோ, அதுபோல் இந்த பெருநாளுக்குரிய அஸ்திவாரமான காரணமாக இருக்கின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில எத்தகைய தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை இந்த மார்க்கத்திற்காக அல்லாஹ்விற்காக செய்திருக்கின்றார்கள் என்பதையும் நினைவு கூர்ந்தவாறு இந்த நாளை நாம் கடக்க வேண்டும். இஸ்லாமியர்களாக இருக்கிற நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று சம்பவங்களை பல்வேறு சந்தர்ப்பங்களில் இது போன்ற உரைகளில் நாம் கேட்டிருந்தாலும் அவர்களுடைய வரலாற்றில அவர்கள் செய்த அர்ப்பணிப்பு தியாகங்கள் அனைவற்றையும் நாம் மீண்டும் மீண்டும் எத்தனை தடவைகள் படித்தாலும் செவிசாய்த்தாலும் நம்முடைய மேனைகளை எல்லாம் சிலிர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த அர்ப்பணிப்பு சம்பவங்கள் நமக்கு தள்ளி வைத்துவிடும். அந்த அளவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பல தியாகங்களை அவர்கள் அல்லாஹ்விற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக அவ்வளவு தியாகங்களை, அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு வசனங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்தான பல்வேறு சிறப்பு அம்சங்களை இந்த மார்க்கத்தோடு இணைத்தவாறு அல்லாஹ் பல்வேறு வசனங்களில் சுட்டி காட்டுவது உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், சும்ம அவ்ஹைனா இலைக்க அன்னித்தபிஉ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா. நபியே, உமக்கு நாம் வஹீ செய்தியை அறிவித்திருக்கின்றோம். என்ன வஹீ செய்தி என்றால், இறை செய்தி என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கின்றார்? ஹனீஃபாக, எல்லா அசத்திய கொள்கையிலிருந்து தள்ளி நின்றவாறு, அதையெல்லாம் தூக்கி சாப்பிடக்கூடிய அளவிற்கான சத்திய நெறியில், உண்மையான வழியில் நின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நமக்கெல்லாம் முன்மாதிரியாக இருக்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கட்டளையிடுகின்றான் என்றால், ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சந்தர்ப்பங்களிலும்
இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெறுமனே ஒரு நபியாக மட்டுமே ஏற்றுக்கொள்வதை தாண்டி அதையெல்லாம் கடந்து நமக்கெல்லாம் சிறந்த முன்மாதிரி, பெஸ்ட் ரோல் மாடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து அந்த பெஸ்ட் ரோல் மாடலுக்கே ஒரு பெஸ்ட் ரோல் மாடலாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய தியாகத்தை நாம் அவ்வப்போது நினைவு கூர்ந்தவாறு, படிப்பினை பெற்றவாறு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையோடு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அப்போதுதான் ஒவ்வொரு இஸ்லாமியர்களுக்கும் மண்டையில் உரைப்பது போல, நெத்தியில் அடிப்பது போல பல்வேறு படிப்பினைகள் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். அதை வெறுமனே வரலாற்று செய்தியாக, வெறுமனே ஒரு கதையாக கடந்து விடாமல், இதில எனக்கு என்ன படிப்பினை, இதன் மூலமாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக நான் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனை நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்றைக்கு ஈதுல் அத்ஹா, இந்த பெருநாள் தினத்தன்று அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்திலே அல்லாஹ்வுடைய பாதைக்காக செலவு செய்து குர்பானி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை நாம் கடந்த பல தினங்களாக செய்திருப்போம். ஆட்டை வாங்குவதற்காக, மாட்டை வாங்குவதற்காக, அதிலே ஒரு பங்கை நாம் செலுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் முன்னெடுத்திருப்போம். அது மட்டுமல்ல, இந்த குர்பானி பெருநாளுடைய அடிப்படை நோக்கம், ஆட்டை அல்லாஹ்வுடைய பாதையில பலி கொடுத்து விட்டோம், மாட்டை அல்லாஹ்வுடைய பாதையில பலி கொடுத்து விட்டோம், நம்முடைய சக்திக்குட்பட்டு ஒரு பங்கை நாம கொடுத்து அந்த இறைச்சியை நாமும் சாப்பிட்டு ஏழைகளுக்கும் விநியோகம் செய்து விட்டோம். இதோடு முடிவடைந்து விட்டதா? இதற்காகத்தான் இந்த பெருநாளை அல்லாஹ் நமக்கு தந்தானா? இதற்காகத்தான் இவ்வளவு விரைவாக அல்லாஹ்விற்காக விரைந்து வீட்டிலிருந்து கிளம்பி இந்த 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு இந்த உரையை நாம் கேட்கின்றோமா? இதற்காகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த விஷயத்தை நமக்கு அமைத்து தந்திருக்கிறானா? இவற்றையெல்லாம் கடந்து இந்த ஒரு நாள் மட்டுமல்ல இந்த சிந்தனை இருப்பது நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த சிந்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கனவின் மூலமாக ஒரு வஹீ செய்தியை அறிவிக்கின்றான். திருமறை குர்ஆனில் 26வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த கனவை தன்னுடைய மகனிடத்துல அல்லாஹ் இறை தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். யா புனை இன்னி அராஃபில் மனாமி அன்னி அல்பஹுக ஃபன்ஸுர் மாதா தரா. ஒரு தந்தை தன்னுடைய மகனிடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை? என்னுடைய அருமை மகனே, நான் நேற்றைய இரவு ஒரு கனவை கண்டேன். அந்த கனவு என்பது நமக்கு வரக்கூடிய கனவு போல கிடையாது. வஹீ செய்தி, கட்டளை, இறைவன் விதித்த கட்டளை. அதை கட்டாயமாக நிறைவேற்றியாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கனவை, ஒரு கட்டளையை அல்லாஹ் எனக்கு சொல்லியிருக்கின்றான், காட்டியிருக்கின்றான். என்ன கனவென்றால், உன்னை நான் அறுப்பது போல, உன்னை நான் பலி கொடுப்பது போல எனக்கு அல்லாஹ் கனவை காட்டினான். உன்னுடைய கருத்து என்ன என்பதை சிந்தித்து சொல். இதை யோசித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் பாசத்தோடு, அன்போடு, பரிவோடு நாம் வளர்த்து ஆளாக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளிடத்துல ஒரு தந்தையால இந்த வார்த்தைகளை தைரியமாக தடம் புரளாமல், வார்த்தை தடுமாற்றம் ஏற்படாமல், சென்டிமெண்ட் இல்லாமல், அழுகை இல்லாமல் நம்முடைய பிள்ளை இடத்துல நம்மால் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு தந்தையும் சிந்தித்து பாருங்கள். உங்க பிள்ளையை வைத்து இந்த விஷயத்தை, இந்த வார்த்தைகளை உங்களால சொல்ல முடியுமா? அந்த தைரியம், துணிச்சல் இருக்குதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உன்னை அறுக்கிறதுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், நீ என்ன சொல்கிறாய்?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பதில்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படிப்பட்ட வார்த்தெடுப்பு, எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு, எப்படிப்பட்ட ஒரு மார்க்கப்பட்டு அந்த வார்த்தைகள் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன வயசு? 40 வயசா, 50 வயசா? குழந்தைகளுக்கு குட்டிகளும் பார்த்தாச்சா? வாழ்க்கைனா என்னன்னு பார்த்தாச்சா? அப்போதான் இளமை பருவம். அல்லாஹ் அதையும் முந்தைய வசனங்களை சொல்லி காட்டுகின்றான். அவர்கள் இளமை பருவத்தை அப்போதான் அடைகின்றார்கள். அப்போதே இறைப்பணிகளை ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சமயத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு தன்னுடைய உயிரை கொடுத்தாக வேண்டுமே, தன்னையே அல்லாஹ்விற்காக பலி கொடுத்தாக வேண்டுமே என்கிற அந்த சிந்தனைகளை எல்லாம் கடந்து தன்னுடைய தந்தையாரிடத்தில் சொல்கின்றார். யா அபதி ஃபஅல் மா துமர், என்னுடைய அருமை தந்தையே, அல்லாஹ் உங்களுக்கு எதை கட்டளையிட்டிருக்கிறானோ அதை தாராளமாக செய்யுங்கள். சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளராக பார்ப்பீர்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் அவருக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்த அந்த இளம் பருவத்திலே, அந்த சூடான ரத்தத்திலே, இளைஞர் பருவத்தில் இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தை! அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வளர்ப்பு அதை வெளிப்படுத்துகிறது. வளர்க்கும் போதே சிறு பிராயத்திலிருந்தே தன்னுடைய அப்பாவை விட, தன்னுடைய அம்மாவை விட, தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களை விட, தன்னுடைய உயிரை விட அல்லாஹ்வுடைய கட்டளை தான் பிரதானமானது, முக்கியத்துவம் அதில் எல்லாவற்றையும் விட ஃபர்ஸ்ட் அல்லாஹ் தான் எனக்கு என்று போதித்ததனுடைய, அது மாதிரி வளர்த்து ஆளாக்கியதனுடைய வெளிப்பாடுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னா என் உயிரை கொடுக்க தான் தயார். இது மாதிரி இன்றைக்கு இளைஞர்களுக்கு முடியுமா? தைரியம் இருக்கிறா? துணிச்சல் இருக்கிறா? வார்த்தையில சொல்லிவிடலாம், வாழ்க்கையில காட்ட முடியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டினார்கள், துணிந்தார்கள். இதுவல்லவா இன்னைக்கு பெருநாளில நாம் யோசித்து பார்க்க வேண்டிய படிப்பினை. இதுதாங்க படிப்பினை. யோசித்து பார்க்க வேண்டும். அறுப்பதற்காக சென்றார்கள். பலம்மா தல்லஹுலில் ஜபீ, கீழே தள்ளிவிடுகின்றார்கள், படுக்க வைக்கின்றார்கள், அறுப்பதற்கு முனைகின்றார்கள். முனைகின்ற போதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்திலிருந்து அறிவிப்பு வருகின்றது. யா இப்ராஹிம் கத் சத்தக்த ருயா, இப்ராஹிமே, நீங்கள் உங்களுடைய பிள்ளையை அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். மகத்தான ஒரு பிராணியை அதற்கு பரிகாரமாக நாம் இறக்கி கொடுத்தோம், அதை நீங்கள் அறுத்து விடுங்கள். இதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய உண்மை வரலாறு. நீங்க அப்படியே அதை கூட திருச்சி ஒரு கதையாக நாகூர் அனிஃபா பாட்டை போட்டு நீங்க பல பேர் ஸ்டேட்டஸ் வேற போனாரு, கீழே தள்ளி படுக்க வச்சாரு, கத்தியை எடுத்தாரு, அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாரு, அந்த கத்தி அறுக்க மறுத்து விட்டது. பிறகு கத்தியை தூக்கி வீசினார்கள், பாறாங்கல் மேல பட்டது, அது 2 துண்டாக வெட்டியது. இது அல்லவா ஹஜ்ஜு பெருநாள்? இது வெறும் கதை, ஆதாரம் இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை வரலாற்று குர்ஆன் இருக்கிறது. இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுல கூட பல முஸ்லிம்களுக்கு தெளிவு இல்லை. என்ன பெருநாளை நாம் சந்தித்து விட்டோம், என்ன குர்பானி கொடுத்து விட்டோம், அல்லாஹ் சொல்லக்கூடிய உண்மை வரலாற்று செய்திகளை தெரியாமலேயே இன்றைக்கு பல வருடங்களாக நாம் கடந்து கொண்டே இருக்கின்றோம். இதையெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்விற்காக தந்தையின் மகனுமாக அர்ப்பணிப்பு செய்வதற்கு துணிந்தார்களே, அது குர்பானி. அது வெறுமனே அறுத்துவிட்டு கடந்து போவதற்காக மட்டுமல்ல குர்பானி. அல்லாஹ்விற்காக உன்னுடைய உயிரை கொடுக்க தயாரா, அதை நீ குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த பெருநாள் மட்டுமல்ல, அடுத்து உன்னுடைய மௌத் வரைக்கும் அல்லாஹ்விற்காக நான் எதை வேண்டுமானாலும் குர்பானி கொடுப்பேன்.
குர்பானி கொடுக்கிறது, பிராணிகளை குர்பானி கொடுக்கிறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதுல இருந்து, இதை நாம் காதில் வாங்கியதுல இருந்து நம்முடைய மனதில் ஏந்தியவாறு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நான் குர்பானி கொடுக்க தயார் என்கிற மனநிலை நம்மிடத்துல இன்றைய பெருநாள் தினத்திலிருந்து நமக்கு வர வேண்டும். இதுதான் இந்த பெருநாளுக்குரிய அடிப்படை நோக்கம். கொடுக்கிறோமா? கொடுக்க தயாரா? அல்லாஹ்வுக்காக நேரத்தை குர்பானி கொடுப்போமா? பிராணியை பலி கொடுக்கும் போது பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் அறுக்கின்றீர்களே, குர்பானி கொடுக்கிறீங்களே, அறுத்து பலியிடுகிறீர்களே, அறுத்து பலியிடுவதை நான் அல்லாஹ்விற்காக என்னுடைய நேரத்தை அறுத்து விடுவேன். சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக என்னுடைய பொருளாதாரத்தை, அல்லாஹ்விற்காக என்னுடைய வாழ்க்கையை, அல்லாஹ்விற்காக என்னுடைய உயிரை கூட நான் அறுத்து போட்டுவேன் என்கிற மனநிலை நம்மிடத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பெருநாள். இந்த படிப்பினை பெறுகின்றோமா? ஒரு குடும்பமாக சேர்த்து எப்பேற்பட்ட ஒரு தியாகத்திற்கு சொந்தக்காரர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடும்பமாக சேர்ந்து தியாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் சேர்த்தே இந்த குடும்பத்தில நிறைய படிப்பினைகள் இருக்கிறார். தன்னுடைய மனைவி ஆதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கை குழந்தையாக இருக்கின்ற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வனாந்திர பாலைவனத்துல விட்டு வர சொல்லி அல்லாஹ் கட்டளையிட்டான். விட்டு விட்டு திரும்புகின்றார்கள். திரும்பி கூட பார்க்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்வதை பார்த்து ஆதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கின்றார்கள், யா இப்ராஹிம், இப்ராஹிமே, எங்கே எங்களை விட்டு செல்கிறீர்கள்? தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அடிப்படை வசதி இல்ல, இந்த மாதிரி வசதிகளே அற்ற ஒரு இடத்துல எங்களை தன்னந்தனியாக விட்டு விட்டு எங்கே பின்னாடி திரும்பி பார்க்க போயிட்டா இருக்கிறீங்க? ஒற்றை வார்த்தை கேட்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல. அப்போது அவர்களாக புரிந்து கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எதை செய்தாலும் சுயமாக செய்ய மாட்டார்கள். ஏதாவது அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கும் என்று நினைத்து அவர்களாகவே கேட்கின்றார்கள், அல்லாஹுல்லதி அமரக பிஹாதா, அல்லாஹ் தான் இதை உங்களுக்கு கட்டளையிட்டானா? கேட்கின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பியே பார்க்காமல் பதிலை சொல்கின்றார்கள், நாம், ஆமாம். அப்போது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த வார்த்தையை சொல்வதற்கு எவ்வளவு துணிச்சல், எவ்வளவு தைரியம், எவ்வளவு உச்சகட்டமான நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்கு ஒவ்வொரு பெண்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும். சொல்கின்றார்கள், இதல்லா யுதையினா, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை ஒருபோதும் பாழாக்கி விட மாட்டான், எங்களை கைவிட்டு விட மாட்டான், எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக செல்லுங்கள் என்று கை குழந்தையை வைத்துக் கொண்டு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை இந்த நாளைக்கு நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு பெண்ணாக, ஒரு இஸ்லாமிய தாயாக நான் அல்லாஹ்விற்காக எந்த அளவிற்கு அர்ப்பணிப்பு செய்ய தயாராக இருக்கின்றேன். தயாராக இருக்கிறோமா? அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்க தயாராக இருக்கின்றோமா? அல்லாஹ்விற்காக நம்முடைய பிள்ளைகளை தியாகம் செய்ய தயாராக இருக்கின்றோமா? அல்லாஹ்விற்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா என்கிற கேள்வி நமக்குள்ளாக நாம் எழுப்ப வேண்டும். எழுப்பாத காரணத்தினால்தான் இன்னைக்கு பல வீடுகள்ல சீரியல்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, சினிமா படங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பிள்ளைகளுடைய நாவுகள்ல அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை பார்க்க முடியவில்லை, கண்ட கண்ட களிசடை சினிமா பாடல்கள் வரிகளைத்தான் பார்க்க முடிகிறது. பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க? தாயினுடைய வளர்ப்பு, ஒரு தந்தையுடைய வளர்ப்பு, பிள்ளைகளுக்கு கோகோமெலனை காட்ட தெரிகிறது, இன்னும் பிற வீடியோக்களை காட்ட தெரிகிறது, பாடல்களை அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருக்க தெரிகிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்க தெரியவில்லையே. என்ன பெருநாள் கொண்டாட்டத்தை நாம் அடைந்து கொண்டிருக்கிறோம்? மகிழ்ச்சி அடைவதற்கு ஒரு நியாயமான காரணம் வேண்டாமா?
இந்த நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்துல நாம் அனைவரும் புத்தாடை அணிந்திருக்கிறோம். இந்த புத்தாடை அணியும் போது ஒரு பிரார்த்தனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை எத்தனை பேர் சொல்லி பிரார்த்தனை செய்திருக்கின்றோம்? பிரார்த்தனை செய்து நாம ஆடைகளை அணிந்திருக்கிறோம். யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அழகாக ஒரு துஆவை சொல்லி தந்திருக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கஸௌதனிஹி அஸ்அலுக கைரஹு வ கைர மா சுனிஅ லஹு வ அஊது பிக மின் ஷர்ரிஹி வ ஷர்ரி மா சுனிஅ லஹு. இந்த ஒரு துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். புத்தாடை அணிந்திருக்கிற நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தோமா? குர்பானி கொடுக்கிறது மட்டுமல்ல இந்த பெருநாள். இதையெல்லாம் சிந்தித்து வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை உண்டாக்க வேண்டும்ன்றதற்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வின் கட்டளைக்காக நான் என்னுடைய உயிரை கூட குர்பானி கொடுக்க தயார் என்கிற மனநிலை நம்முடைய ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய, ஆண்களுடைய, பெண்களுடைய, இளைஞர்களுடைய உள்ளத்துல ஆழ பதிய வைக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த பெருநாள். இந்த பெருநாளுடைய படிப்பினைகளை நாம் மனதில் ஏந்தியவாறு இந்த பெருநாளை கடக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் அல்லாஹ்வை அதிகமாக தக்பீர் சொல்ல வேண்டும். இந்த மகிழ்ச்சி அல்லாஹ் தந்தது, அந்த அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும். லிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும். உங்களுக்கு அல்லாஹ் நேர்வழியை கொடுத்திருக்கிறான். இந்த சபையில உட்கார்வதற்கான ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறானே, இதுவே ஆகச் சிறந்த, உலகத்துல கோடிக்கணக்கான ரூபாய்களை விட பல மதிப்பு உயர்ந்தது இந்த நேர்வழி. அந்த நேர்வழி கொடுத்ததற்காக அல்லாஹ்வை நினைவு கூற வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்பதை சொல்ல வேண்டும். எப்படி மைக்ல போட்டு கத்தக்கூடாது, உள்ளத்துக்குள்ளாக வதுக்குர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக ததர்ருஆ, பணிவோடு உன்னுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை சொல்கின்றான் திருமறை குர்ஆனில். அந்த அடிப்படையில அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை இன்றைக்கு அதிகமாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக இந்த நாளில் நாம் அதிகமாக தான தர்மங்களில் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த செல்வத்துல, அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த பொருளாதாரத்துல ஏழை எளிய மக்களுக்கு, குறிப்பாக அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கு நன்மையான காரியங்களுக்காக நாம் வாரி வழங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உயிரே கொடுப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஆதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்மால பொருளாதாரத்தை கொடுக்க முடியாதா? அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த செல்வத்துல உபரியான பொருளாதாரத்தையாவது கொடுக்க முடியாதா? கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்காக நம்முடைய கிளை சார்பாக பள்ளிவாசல் கட்டுமான பணி நடைபெற இருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்களில் ஆரம்பமாகிவிடும். இதற்காக கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகின்றது. உங்களுடைய பொருளாதாரத்தை இந்த அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக இன்றைய நாளில் வரக்கத்தை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்காக தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த பள்ளிவாசலுக்காக கொடுப்பதோடு சேர்த்து இந்த கிளை சார்பாக செய்யப்படக்கூடிய பல்வேறு தாவா பணிகள், மார்க்க மற்றும் சமூக பணிகள் அல்லாஹ் சொல்லி தந்த அடிப்படையில செய்யப்படுகிறது. இதற்காக பல ரூபாய் கணக்கான செலவுகள் இருக்கின்றது. அதையும் கவனத்தில் வைத்து இந்த கிளைக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக ஒரு அறிவிப்பு. நம்முடைய கிளை சார்பாக பெண்களுக்கான அது அன்சாரிய மகளிர் இஸ்லாமிய கல்வியகம் நடைபெற்று வருகிறது. இதுல ஒரு வருட ஆலிமா வகுப்புக்கான சேர்க்கை தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. இந்த மதரசாவில வெறுமனே மார்க்க கல்வி கூட சொல்லிக் கொடுப்பதோடு சேர்த்து உலக கல்வி படிப்பதற்கான வாய்ப்பையும் நம்ம கடந்த வருடத்திலிருந்து உருவாக்கி இருக்கின்றோம். ஒரே இடத்துல பாதுகாப்பான சூழ்நிலையில பெண்களுக்கான கல்வி வாய்ப்பு, மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ஒரே இடத்துல. இது எதற்காக என்றால் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக. அவர்கள் மார்க்கத்தை மட்டுமே கற்று முன்னேறுவதை கடந்து உலக கல்வியும் கற்று அவர்கள் இந்த உலகத்துல முன்னேற வேண்டும் என்பதற்காக நாம ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்கள் விரும்புகின்ற எந்த டிகிரியா இருந்தாலும், +2 முடிச்சவங்களா இருந்தா அவங்களுக்கு படிப்பதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இதுல உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து பயனடையுமாறு கேட்டிருக்கிறோம்.